ராயன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டாக தனுஷ் ஸ்டேஜுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ரசிகர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ என்ன எப்படி நீங்கள் ஹீரோவாக நடிக்க ஒத்துக்கிட்டீங்க முதல்ல ஹீரோவா? ஸோ நான் கருப்பாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், எனக்கெலாம் இங்கிலீஷே பேச தெரியாது, என்ன போய் ஒரு இங்கிலீஷ் படத்தில் நடிக்க வச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர் பற்றியும் தனுஷ் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஜே சூர்யா அவர்களை பற்றி சொன்னாங்க. எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஃபஸ்ட்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது நீ ஏன் டேரக்ஷன்லாம் பண்ணுற, இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கும்போது எதுக்கு உனக்கு டேரக்ஷன் அப்படி சொல்லி கேட்டாங்க. அது லைட்டாக எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவ்வளோ பெரிய படங்களை எடுத்திருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க நடிச்சிருக்காங்க எஸ்ஜே சூர்யா அவர்கள். ஆனால் நான் சாதாரண இப்போ தான் ஒரு 2-3 படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் போய் இது நல்லா சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஜே சூர்யா கிட்ட போய் சொன்னால் அவர் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அந்த ஒரு உச்சத்தில் இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு ஈகோவும் காட்டாமல் எதுனாலும் ஓகே சொல்லிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை எஸ்ஜே சூர்யாவை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஸோ என்னோட 50வது படத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதனால் ஏஆர் ரஹ்மான் கிட்ட நான் போய் கதையை சொன்னேன். ஸோ ஃபுல் கதையை சொல்லிட்டு அப்புறமா அவர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அமைதியாகவே இருந்தாங்க. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே சொல்லுவாரா மாட்டாரா, ஓகே சொல்லுவாரா மாட்டான்னு ரொம்ப பயத்தில் இருந்தேன். ஃபுல் கதையும் சொல்லிவிட்டு அப்புறமா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 2 நாள் கழித்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. நான் 2 நாள் ரொம்ப பயத்தில் இருந்தேன். அதுக்கப்புறமா 2வது நாள் எனக்கு ஒரு கால் வந்தது. அப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த நிமிஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஓகே சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா எனக்கு இப்போ 30 படங்கள் லைனில் இருக்குது. 30 படத்தை விட்டுட்டு 30 படத்தை தாண்டி உங்கள் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன்னா அதுக்கான காரணம் இருக்கிறது. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா எனக்கு இருந்தது. அடுத்து பிரகாஷ் ராஜ் அவர்கள். ஸோ பிரகாஷ் ராஜ் அவர்கள்கிட்ட நான் கதை சொல்ல போகும்போது கதையே சொல்ல வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திருவிளையாடல் ஆரம்பம் அந்த திரைப்படத்தில் தான் பிரகாஷ் ராஜும் நானும் மீட் பண்ணி அங்கெல்லாம் நடிச்சோம்னாங்க. அப்போ பிரகாஷ் ராஜ் சார் கிட்ட போகணுன்னாலே ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப நடுங்குவேன். அதுக்கப்புறமா இப்போ ஒரு படத்தை நடித்தேன். அதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட கதை சொல்ல போனேன். ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி கதை சொல்கிறேன் என் படத்தில் நடிக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்டேன். அப்போ இல்லை நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், நான் நடிக்கிறேன், கதைலாம் சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க பிரகாஷ் ராஜ் சார். அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதுக்கு நன்றி அப்படி சொல்லி பிரகாஷ் ராஜ் சாருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காளிதாஸ், அபர்ணாதாஸ் எல்லாத்தையுமே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செமையாக டார்ச்சர் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு திரைப்படத்தை நல்ல திரைப்படமாக கொடுக்கணும், ஒரு கதாபாத்திரம் பயங்கரமாக இருக்கணும், இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா அந்த கதாபாத்திரம் நின்று பேசணும், ஸோ அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த மாதிரி கோவமாக திட்டிருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படிங்கிற விஷயத்தை எல்லா சின்ன நடிகர்களுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக செல்வராகவன் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ செல்வராகவன் அவர்கள் தான் எனக்கு எல்லாமே. ஸோ எல்லாமே என்னை சின்னதாக குடிசையில் இருந்த என்ன போயஸ் கார்டனில் உட்கார வச்சது அவர் தான், என்னோட குரு அவர் தான். எனக்கு நடிப்பு சொல்லி தந்தது, கிரிக்கெட் விளையாட சொல்லி தந்தது, சாப்பிட சொல்லி தந்தது, சின்ன விஷயத்துலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் சொல்லி தந்தது அவர் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் செகண்ட் டேக்லாம் போனால் செம கோவப்படுவேன், 3-4 டேக்லாம் போனால் செமையாக கோவப்படுவேன். அதே மாதிரி செல்வராகவனும் ஆனால் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ராயன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செல்வராகவன் சார் அவர்களுக்கு 2வது டேக்கே கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் செல்வராகவன் சார் படத்தில் அண்ணன் படத்தில் நடிக்கும்போது 2வது டேக் போகும்போது செல்வராகவன் சார் ரொம்ப ரொம்ப திட்டுவார். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு பழி வாங்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ஃபன்னாக செல்வராகவன் சாரை பற்றி தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்லாம் நிறையவே நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ அடுத்த வாரம் சண்டே இது அஃபிஷியலாக